இந்த நாள் ஜாபர்கான்பேட்டையில் 58 வயது உடைய கருணாகரன் அவர் வர்றார். விஎஸ்எம் கார்டன் நடந்த அஃபென்ஸ் கொள்ள துடிக்க கொண்டுட்டுமா நாயி, பிட்புல்ங்கிற நாயி விழுந்து பாஞ்சு அவருடைய மர்ம உறுப்புகள் மற்றும் மற்ற இடங்களெல்லாம் போட்டு கொதறி அது தெருவே பிடிச்சி ரத்த காடாக ஓடுது தெருவில். நான் வந்து சென்னையில் ஒரு 3-4 பேரை இன்சிடென்ட் பண்ணிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு பையன் ஸ்கூல் பையன் ஓட்டிகிட்டு வந்தான் அந்த நாயை. அது நாயில் அது கண்ணூட்டி மாதிரி வரும். அது ஒரு ஆட்டோ டிரைவர் அட்டாக் பண்ணிட்டு, ஆட்டோ டிரைவர் என்ன என் ஏஜ் உள்ளவர், என் ஏஜ் உள்ள ஒரு ஆட்டோ டிரைவராலே அந்த நாயை பேலன்ஸ் பண்ண முடியலன்னா பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கள்லாம் மாட்டினா என்ன ஆகும் அது கையில். அப்போ இந்த 11 உலக நாடுகளில் இந்த நாய்களை தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே கேட்ட கேள்வி கிடையாது, யார் வேணால் என்ன நாய் வேணுமோ வளர்க்கலாம் அப்படின்னு. நாய் வளர்க்க வேண்டியது, ஆனால் நாய் வளர்க்குறதுக்கான எந்த சுச்சுவேஷன் 5,70,000 பேர் ரேபிஸ் கட்டினால இது பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரேபிஸுக்கு மருந்தே கிடையாது, கடிச்சா செத்து தான் போகணும். உடனடியாக டாக்டர்கிட்ட போய் வேக்சின் போடணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும். நாயெல்லாம் தடை செய்யப்பட்டுறாங்க, கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதை நேற்று அந்த நாயை எப்படி பிடிச்சிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா? ஒரு ரோப்பு இங்கே, இன்னொரு ரோப்பு இந்த விழா எலும்பில் போட்டு 2 பக்கம் பிடிச்சி எடுத்துகிட்டு வர்றாங்க. அந்த நாயை பிடிக்கிறதுக்கு 14 டீம் அனுப்பிச்சு பிடிச்சாங்க அந்த நாயை. நாயை 5 பூனையை தின்னு இருக்குது அதே தெருவில், 3 நாயை தின்னு இருக்குது. அப்போ அது எவ்வளோ பெரிய டேஞ்சர் அது. பட்டதோட ஈரம் அறக்கிறதுக்குள்ளே ஒரு உயிரே போய்ட்டு 58 வயசு. அவர் நோயினால் செத்தாரா, ஆக்சிடெண்ட்டாக செத்தாரா? உங்கள்கிட்ட நாய் கடிச்சு கொதறி எறிஞ்சிட்டு சம்பவ இடத்துல 2 நிமிஷத்தில் இறந்துட்டாருமா. ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற டிஸ்டன்ஸ் கூட இல்லை, 2 நிமிஷத்தில் இறக்குறாரு. அப்போ இது நாய்கள் ஆபத்து இல்லையா? திடீர் போராளிகள் கலந்துருக்காங்க, நாய்கள் ப்ரொட்டஸ்டர். பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை இவங்களெல்லாம் காணும், கோமாவில் இருந்தாங்க போல இருக்குது. அப்போ அண்ணா யூனிவர்சிட்டியை போயெல்லாம் காணும். மனிதனே இங்கே அக்கப்போருக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து நாய்க்கு நீங்கள் இறக்கப்படுறது ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் மாதிரி ஆகிடுமா? ரகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது குற்றவியல் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராட்வீலர், பிட்புல் அந்த மாதிரி உள்ள நாய்களுக்கு எதிராக நீங்கள் பொதுநல வழக்கு தொடர்ந்ததோட பின்னணி என்ன? இல்லை, பின்னணிலாம் இல்லை. எனக்கு ரொம்ப நாள் வந்து இந்த நாய் வந்து ராட்வீலர் நாய் வந்து சென்னையில் ஒரு 3-4 பேரை இன்சிடென்ட் பண்ணிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு பையன் ஸ்கூல் பையன் ஓட்டிகிட்டு வந்தான் அந்த நாயை. அது நாயில் அது கண்ணூட்டி மாதிரி வரும். அது ஒரு ஆட்டோ டிரைவர் அட்டாக் பண்ணிட்டு, ஆட்டோ டிரைவர் என்ன என் ஏஜ் உள்ளவர், என் ஏஜ் உள்ள ஒரு ஆட்டோ டிரைவராலே அந்த நாயை பேலன்ஸ் பண்ண முடியலன்னா பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கள்லாம் மாட்டினா என்ன ஆகும் அது கையில். அப்போ இந்த 11 உலக நாடுகளில் இந்த நாய்